அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவன் டெய்லர். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு வீடியோ போட போறேன். எப்பவும் ப்ளவுஸ் தான் போட்டுன்னு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து 2 பேர் கேட்டிருக்கிறாங்க, மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் நார்மலாக போட்டு காட்டுங்கன்னு சொல்லி. அதுக்காக இந்த வீடியோ மறுபடியும் போடுறேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இடுப்பு பேக் மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அந்த அளவு ப்ளவுஸில் அந்த பேக் ரெண்டும் சைடு ஜாயிண்ட் பிடிச்சிட்டு வச்சு டாட்டுக்கு நேரம் ஒரு மார்க்கு. அடுத்தது சைடு அளவு அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி திருப்பி ஒரு மார்க். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு தள்ளி திருப்பி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பேக் டாட்லேருந்து ஷோல்டர் சென்டர் வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டு இந்த டாட் மார்க்கு நேரம் வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சைடு அளவு இந்த மார்க்குக்கு நேரம் வச்சுட்டு ஆமோல் ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸில் பேக் சைடு எவ்வளோ அளவு இருக்குது அதை மட்டும் அளந்துட்டு அதே அளவு மார்க் பண்ணலாம். இப்போது 19.5 இருக்குது, அதில் பாதி 9.75 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் போட்டதுலாம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஷேப் வச்சுட்டு பேக்கில் டாட்டுக்கு இங்கே சைடில் ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா லூஸ் விடுறதுக்கு மடிச்சுக்கோங்க. மார்க் போட்டு இப்போ ஷோல்டர் அளவு, இந்த ஷோல்டர் அளவில் பின் கழுத்து இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போது பேக் மார்க்லேருந்து பின்னாடி கழுத்து அளவுக்கு இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வச்சா போதும். இப்போ இந்த இறக்கத்துக்கு ஷோல்டர் வந்து 5.5 வச்சா போதும். அதுக்கு மேலே அதிகமாக வச்சோம்னா ஷோல்டர் பெருசாகிடும். இப்போ கழுத்து சின்னதாக இருந்ததுன்னா அந்த ஷோல்டரோட அளவு அகலமாகிக்கலாம். கழுத்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த அளவு வச்சுட்டு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன் 5.5 இன்ச்சு. இப்போது இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கில் இந்த கழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துடும். இது அப்படியே வச்சுட்டு வரைஞ்சிடலாம் கழுத்து அளவுக்கு. அடுத்தது இந்த மார்க்கு போட்டு இந்த ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு அதே 5.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மார்க்கை இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் ரவுண்ட் ஷேப் ஆமோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்குதான்னா இப்படி ஆமோல் பிடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து வச்சு வச்சிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும். ஒருவேளை அந்த ஆமோல் சின்னதாக இருந்ததுன்னா அப்போது நீங்கள் கழுத்து ஷோல்டர் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கும், அது அளவு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக இருந்தது ஆமோல் சின்னதாக இருக்குன்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது இது பேக் வரைஞ்சாச்சு. இதில் வந்து கழுத்து மாடலும் இதே அளவு வச்சுட்டு மாடல் எது வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாடல் வரையலாம், அளவு மட்டும் இதே அளவு வச்சுட்டே பண்ணிக்கலாம். கழுத்து வரையலாம், ரவுண்டு கழுத்து வரையலாம், எந்த மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மாடல் வரையும் போது லைட்டாக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் மேலே ஏற்றி வரைஞ்சிக்கணும். இப்போது பேக் ரெடி. கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா வெட்டி இருக்கிற மார்க்கிலே வெட்டினா போதும். இடுப்பில் இந்த மார்க்கில் ஒரு நாச், அதே போல் இங்கே ஒன்று. இப்போது பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து அப்படியே 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸ்லீவ் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு அப்படியே கச்சாவாக விட்டு வச்சுக்கோங்க.
மார்க் பண்ணியாச்சுன்னா இப்போ கை நீளம் எவ்வளோ தூரம் வேணும்னா இது அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இங்கே வச்சு மார்க்லேயே வச்சு அளந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கை லூஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அடிங்கை அளவும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆமூலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இப்படி இந்த ஆமூல் குறுக்கில் பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னாலும் கரெக்டான அளவு வந்துடும். இப்போது கையோட அளவு கை மடிக்கிறதுக்கு எதுக்கு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சில பேர் லைனிங்க்கு 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும். கை நீளம் ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. அதே போல் இங்கேருந்து கை லூஸு அங்கேருந்து ஆமூல் இறக்கம் எவ்வளவோ அதுலேருந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக ஆமூல் அளவில் அளந்துக்கோங்க. அந்த அளவு இதுவும் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வந்துடும். இப்போது கை ரெடி. கை வெட்டும் போது இங்கே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வச்சு வெட்டிக்கோங்க. இதுலேயும் கை துணியை விட்டு வெட்டணும். அங்கே அளவு கை அளவு நீளத்துக்கு ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இது கை சென்டர் மார்க்கு. இப்போ கை பிரிச்சுட்டு இதில் ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஷேப்புக்காக கொஞ்சம் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அல்லது 1/2 இன்ச்சு அளவுக்கு இப்படி ஷேப் வச்சு வெட்டிடுங்க. வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது கை ரெடி. அடுத்தது ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு இந்த கரை ஓரத்தில் ஒரு மார்க் போட்டு இந்த பேக் வெட்டினதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க, மார்க்கில் வச்சுருங்க. அடுத்தது இதில் ஃப்ரண்ட் அளவு எவ்வளோன்னு அளந்து பார்க்கலாம். இப்போது இது ஐப்பட்டி பக்கம் அளகுனா அந்த ஐப்பட்டி விட்டுட்டு அளக்கணும். ஊக்குப்பட்டி பக்கம் அளந்தீங்கன்னா ஃபுல்லாகவே அளக்கணும். இதில் 9.5 இன்ச்சு இருக்குது. இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வைக்கணும். இதில் 10 இன்ச்சு அந்த அளவு வச்சா கரெக்டாக வருது. சில இதில் கம்மியாக வரும். 9.25 இருந்தால் போதும்னா இந்த மார்க்லேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு உள்ள நவுத்தி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மார்க்லேயே கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு இந்த அளவுக்கு சைடு ஆமூல் ரவுண்டு அப்படியே பேக் வெட்டின அளவுக்கு வெட்டிக்கோங்க. சைடு வெட்டும் போது மட்டும் இந்த பேக் ஷேப் வருது. ஆனால் ஃப்ரண்ட்டுக்காக நீங்கள் இந்த டாட் பிடிக்கும் போது இதை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிட்டு இந்த மார்க் அளவே ஒரு மார்க் பண்ணிட்டு பேக் எடுத்துடலாம். அடுத்தது முன்கழுத்து இந்த மார்க்ல இருந்து ஃப்ரண்ட் அப்படியே வச்சிருங்க. இந்த ஜாயிண்ட்ல இருந்து அப்படியே வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் மார்க்கு அந்த ஷேப்புக்கு அப்படியே ஷேப் லைட்டாக வளைவாக பிடிச்சிங்கன்னா அந்த கழுத்து அளவு கரெக்டாக வந்துடும். அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் இறக்கம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு டாட்டோட அளவு இது. திருப்பி இதுலேருந்து கீழே உள்ள இறக்கத்துக்கும் அந்த மார்க்கு. அதே போல் சைடு ஆமூலில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு சைடு அளவு அங்கேயும் தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பிடிச்சி தைக்கிறது எல்லாமே 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டால் போதும். இந்த ஷோல்டரு அது மட்டும் 1/4 இன்ச்சு விட்டால் போதும். அடுத்தது ஃப்ரண்ட் டாட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சி இங்கே தைக்கிறதுக்கு விட்டுட்டு இங்கே ஒரு மார்க் போடுங்க. அதே போல் அடுத்து அந்த பாயிண்ட்லேருந்து கீழே அளவு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதே போல் சைடுலேயும் அந்த டாட்டோட அளவு பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு அளவு வச்சுட்டு இந்த மார்க்கோட அளவு எங்கே வருதோ அங்கே வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக இந்த மார்க்கு நேராக கோடு போட்டு இந்த மார்க்குக்கும் இந்த ஆமூல் டாட்டுக்கும் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் மார்க்குக்கும் நேராக வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இது ஆமூல் டாட் ஆகிடும். இது 2 சென்டர் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட் டாட் வந்துடும். இப்போது இந்த மார்க்கும் ஷேப்பாக போட்டுருங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டு
பேக்கோட அளவை வச்சு அப்படியே அளந்து பார்த்துட்டு இந்த ஃப்ரண்ட் போட்டு அமுல் ரவுண்டு வெட்டிட்டு சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுங்க. ஷோல்டரை மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து ஃப்ரண்ட் டாட்டோட அளவு ப்ளஸ் ஃப்ரண்ட் டாட் இறக்கம் தைக்கிறதுக்கு, அதே மாதிரி இங்கே தைக்கிற அளவு ஃப்ரண்ட் டாட் மார்க்கு. அதே போல் இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளி இந்த மார்க் போட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி இந்த மார்க்குக்கு போட்டு வரைஞ்சிட்டு இந்த அளவு ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு கீழே தைக்கிறதுக்கு அந்த மார்க் பண்ணிவிட்டு சைடும் அதே போல் மேலேயும் கீழேயும் தைக்கிறதுக்கான அளவு விட்டு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த அளவு மார்க் பண்ணி இந்த ஷேப் வரைஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ரெடி. இப்போது ஃப்ரண்ட் வெட்டுறேன். இந்த டாட்டுக்கு அந்த மார்க்குக்கு அப்படியே சென்டர் பண்ணி இந்த ஷோல்டர் சென்டர் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த நேச் இதில் வந்து அளவு லூஸாக பாடியில் ஃப்ரண்ட்டு லூஸாக வேணும்னா இந்த டாட்டு மீடியமாக வச்சா போதும். டைட்டாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். லூஸ் அதிகமாக வேணா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இது வந்து 1.25 இன்ச்சு அளவு வச்சா நார்மலாக இருக்கும். அதுக்கு மேலே கம்மியாக வேணும்னா 1 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிகமாக லூஸ் வேணும்னா ஒரு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு வைக்கலாம். இங்கே ஸ்லீவில் கட் பண்ண மாதிரி இங்கே ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் ரெடி. அடுத்தது இடுப்பு பட்டி பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த பீஸில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டுங்க. அடுத்து அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவுக்கு இடுப்பு பட்டிக்கு இங்கே வச்சு எங்கள் மார்க்கு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதே போல் சென்டர்லேயும் அதே போல் ஒரு மார்க்கு, சைடும் அதே போல் ஒரு மார்க்கு, 3 மார்க்கு வரைஞ்சிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு ஷேப்பாக வைக்கணும். இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குதோ அது அளவு அளந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கு அதே போல் இங்கேயும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் போட்டுக்கோங்க. மார்க்ல ஷேப்பை வெட்டிடுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் 1/4 இன்ச்சு இந்த ஷேப் வெட்டிட்டு மேட்ச் பண்ணிடுங்க. இப்போது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் இங்கே பிடிக்கிறதுக்கும் இங்கே மடித்து தைக்கிறது எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இதில் கொஞ்சம் பெருசு சின்னது இருந்ததுன்னா இதில் லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. அளவு இது கம்மி பண்ணனாலும் லைட்டாக இதில் வேணாலும் கம்மி பண்ணிவிட்டு இது ரெண்டும் வச்சு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது இது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு சிம்பிளாக வெட்டக்கூடிய ஒரு ஜாக்கெட்டுக்கு வீடியோ போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு இதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் கமெண்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு என்னால் முடியுமோ அதுக்கு உடனே பதில் அளிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோவை பற்றி தேவை இருந்ததுன்னா அதுவும் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் போடுறேன். ரொம்ப நன்றி.